தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி 573 கோடியை நிறுத்தி வைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவ கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி 573 கோடியை நிறுத்தி வைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் நகர தலைவர் வள்ளல் சித்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதில் RSS வகுத்த இந்த தேசிய கல்வி திட்டம் என்பது சமூக நீதிக்கும் பெண்களுக்கான கல்வி பரப்புதலுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் 51AH என்ற அறிவியல் மனப்பாங்கினை வளர்ப்பதற்கும் முற்றிலும் முரணான ஒன்று என்பதால் சமதர்ம சமவாய்ப்பினை வற்புறுத்தும் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை திட்ட நடைமுறைக்கு எதிரானது என்பதால் எனக்கு ஒரு கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஏராளமான திகாவினர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் தாராபுரம் செய்தியாளர் முனியப்பனுடன் உங்கள் தவசி ரமேஷ். வானியல் இருந்த பாடத்திலே ஜோதிடம் எல்லாம் இடம்பெறுமாம். 20 நூற்றாண்டுகள் பின்னிருப்பாம். தேவையில்லை தேவையில்லை தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை. கொண்டு வா கொண்டு வா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதா? தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுப்பதா? நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு வரியை கேட்க உரிமை உண்டா? விடமாட்டோம் விடமாட்டோம். பறிக்காதே பறிக்காதே மாநில உரிமையை பறிக்காதே. அடாவடியா அடாவடியா ஒன்றிய அரசே அடாவடியா. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தடுத்து அடாவடியா. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தடுத்து அடாவடியா. மிரட்டலாம் மிரட்டலாம் தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தேசிய கல்வியில் பெயரால்